لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له وما يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். நாட்களிலே சிறந்த நாட்களாக விளங்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என கூறிக்கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பரிந்துரை, ஷஃபாஅத். மறுமை நாளில் நமக்கு யார் பரிந்துரை செய்வா, அந்த பரிந்துரை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்போ நம்ம ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருக்கோம். நம்ம இந்த மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாக இருப்பதனால பல போகக்கூடிய பல நிகழ்வுகள் நடந்துச்சு. மௌலூது, மீலாது நபி. இப்போ மௌலூதை எடுத்துக்கிட்டே அப்படின்னா எதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் புகழ்றீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய ஷஃபாஅத்து பரிந்துரை எங்களுக்கு மறுமையில் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதின் மூலமாக, இந்த மௌலூது ஓதுவதின் மூலமாக அவங்க எங்களுக்கு மறுமையிலே பரிந்துரை செய்வாங்க, எங்களை சுவனத்திற்கு அழைத்து செல்வார்கள். அந்த காரணம் முக்கியமாகத்தான் மௌலூதில் தெரியப்படுது. அப்போ ஷஃபாஅத்து பரிந்துரை என்றால் எப்படிப்பட்டது என்பதை நம்ம பார்க்கணும். ஒரு நீண்டது ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸை சொல்லிட்டு நம்ம விளக்கத்தை பார்ப்போம். பரிந்துரைன்னா இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க நினச்ச மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னா நினைக்க முடியாது. அது எவ்வளோ கஷ்டமானது. நபிமார்கள் எல்லாம் இந்த பரிந்துரை பண்ணுவதற்கு எவ்வளோ யோசனை பண்ணுவாங்க என்பதை பற்றி இந்த ஹதீஸில் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாள் நம்ம கடும் பயங்கரமான நாள், தாங்க முடியாத ஒரு நாள். அந்த நாளில் மூமின்கள்லாம் ஒன்று கூடி, மூமின் தான் சொல்கிறாங்க, ஒன்று கூடி இந்த இடத்த விட்டு நம்மளை வெளியேற்ற வேண்டாமா, இந்த இடத்த விட்டு வெளியே போனோம் என்று அவங்களுக்குள்ளேயே கூறிக்கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள்ட்ட போகிறாங்க. போய் உங்களை அல்லாஹ் தன் கரத்தால் படைத்தான், அனைத்து பொருள்களின் பெயர்களும் கற்றுக் கொடுத்தான், வானவர்களை உங்களுக்கு சைதா செய்து வைத்தான். எப்படி போகிறாங்கன்னா மறுமை நாளில் விசாரணை நடக்குது. விசாரணை மூலமாக ஒரு சாரார் சோனத்துக்கு போகிறாங்க, ஒரு சாரார் நரகத்துக்கு போகிறாங்க, ஒரு சாரார் அப்படி நிற்கிறாங்க. என்னன்னு தெரியலையே இந்த நேரத்தில், நம்ம நிலைமை என்னான்னு புரியலையே என்று ஆதம் நபிகிட்ட போகிறாங்க. போயிட்டு அல்லாஹ் அவங்களை மேன்மைப்படுத்திக்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த மேன்மையான செயல்களை கொண்டு யாபம் ஊட்டுறாங்க. எப்படி யாபம் ஊட்டுறாங்க? உங்களை அல்லாஹ் தன் கரத்தால் படைத்தான். அது சிறப்பு தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பொறுத்தவரைய அல்லாஹ் களிமண்ணால தன் கரத்தால் படைச்சிருக்கான். அந்த சிறப்புக்குரியவங்க. அனைத்து பொருள்களின் பெயர்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அது சிறப்பு. இன்னைக்கு பேசக்கூடிய மொழி, பொருள்கள் எல்லாம் ஆதம் நபிக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துறோம். அவங்க மூலமாக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம அது ஒரு சிறப்பு. மூன்றாவது, வானவர்களை உங்களுக்கு சைதா செய்ய வைத்தான், சிரமம் பண்ணி வைக்காம பார்த்தீங்களா, அது ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்புக்கு கூறிய நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசி சுவனத்திற்கு நுழைய செய்யுங்க. ஒரு சிறப்பு அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கான். இந்த நேரத்தில் நாங்கள் தவித்து போய் நிற்கிறோம், என்ன ஆக போகுதுன்னு தெரியல, எங்களுக்காக பரிந்து பேசுங்க என்று சொன்னப்ப ஆதம் நபி என்ன பண்ணாங்க? உடனே நான் போறேன் அப்படின்னு சொன்னாங்களா? மக்கள்லாம் நிற்கிறாங்க, லட்சமா இருக்கலாம், கோடியா இருக்கலாம், மக்கள்லாம் நிற்கிறப்ப வா என்று அழைச்சிட்டு போல, நான் செய்த தவறுகளை நினைத்து வருந்தியவரா நிற்கிறேன் அந்த இடத்துல. எப்படி சொல்றாங்க? வான்னு கூப்பிடல, அழைச்சிட்டு போல, சந்திக்கல என்றுதான் வந்துட்டாங்களே, ஒரு முக்கியத்துவமா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போல. என்ன சொல்றான் அப்படின்னா, நான் தவறு செஞ்சுட்டேன். என்ன தவறு அப்படின்னா,
ஆதம் நபியை படைத்து அதுக்கப்புறம் வலா எலும்புலேருந்து அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சிடறான். படைத்து அவங்களை சுவனத்தில் நிலை செய்கிறான். சில கனிகளை புசிக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம் என்று கட்டளையிடுறான் அல்லாஹ். சைத்தான் வந்து அவங்களுக்கு ஆசை வார்த்தையை காட்டுறான். அவங்க அந்த கனியை புசிக்கிறாங்க, வெட்கத்தலங்கள் வெளியேறின, சுவனத்து துணிகளை கொண்டு மறைத்து கொண்டன என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ அல்லாஹ் கோபப்படுறான், நான் ஒரு விஷயத்தை செய்ய வேணாம்னு சொல்றேன், நீ மீறி செஞ்சிருக்க என்று அவர்களை கண்டித்து பூமிக்கு அனுப்பிடுறான். பூமிக்கு அனுப்பிட்டு நான் அவருக்கு சில வார்த்தையை கற்றுக் கொடுத்தோம், அதன் பிரகாரம் அவர் பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னித்தோன்னு எல்லாம் சொல்றான்ல. ஆதம் நபி தவறு செஞ்சிட்டாங்க, அவங்க பூமிக்கு அனுப்பிடுறான். அனுப்பிட்டு நானே சில வார்த்தை கற்றுக் கொடுத்தேன், தனக்குத்தானே அநீதி நிறுத்தி விட்டோம், நீ மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்று அவங்க பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாவே கற்றுக் கொடுத்த அந்த வசனத்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் மன்னிச்சுட்டேங்கிறான். அப்படி இருந்தும் நாம் தவறு செஞ்சிட்டோம். எப்படி யோசனை பண்றாங்க பாருங்க. நபி சிறப்புக்குரியவங்க, முதல் நபி, எல்லாரும் சிபாசு பண்ணுங்க என்று சொல்றப்ப நான் செய்த தவறை நினைத்து வருந்தியவராக நின்று கொண்டு இருக்கிறேங்க அப்படின்னா நாம் எப்படி சவர்லயே வாழ்க்கை வாழ்றோம்? நம்ம எப்படி அல்லாஹ் சந்திக்க முடியும்? இப்ப சிபாத்து எனக்கு வந்து பரிந்துரை செய்வாங்க என்று சொல்றாங்க பார்த்தீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கூட சந்திக்க கூட இல்லை. அல்லாஹ் வந்து பரிந்துரைக்கு வந்து உட்படுத்துறான், அவங்களுக்கு அனுமதிக்கிறான், அனுமதிக்காம கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நான் எப்படி சந்திப்பேன் என்று செய்த தவறுகளை நினைத்து வருந்தியவராக நின்றுட்டு நீ நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட போங்க, நூ நபிட்ட போங்க, முதல் நபியாக கூட நூ நபிட்ட போங்க அப்படின்ற எல்லா மக்களும் நூகிட்ட வராங்க. நூ நபிட்ட வந்து நீ எங்களுக்காக பரிந்து பேசி சுவனத்திற்கு நுழைய செய்யுங்க என்று கேட்கிறப்ப நூ நபி என்ன சொன்னாங்க? வாங்க, 950 வருஷம் நபியா வாழ்ந்திருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றப்ப 1000 வருஷத்துக்கு 50 வருஷம் கம்மி, கொஞ்ச நாள் இல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 950 வருஷம் நபியாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில எடுத்து சொன்னவங்க. சொற்பமான பேர் தான் ஈமான் கொள்றாங்க. அவங்க மனைவி ஈமான் கொள்ளல, அவங்க பிள்ளை ஈமான் கொள்ளல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஊரை அழிப்பதற்கு முடிவு செய்யறான். எவ்வளவு சொல்லி பார்த்துதான் கேட்கல, அழிப்பதற்கு முடிவு செய்து ஒரு கப்பலை கட்ட சொல்றான் அல்லாஹ். இல்ல குர்ஆன் வசனம் இதெல்லாம். ஒரு கப்பலை கட்டுறப்ப அங்க போறப்ப நயானி பண்ணிட்டு போறாங்க. என்ன இங்க கப்பல் கட்டுறாங்க? ஏன் அப்படின்னா கடல் ஓரத்துல கப்பல் கட்டினா சரி கடல்ல கொண்டு போய் கூட போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஊர்ல கப்பல் கட்டினா என்னப்பா இங்க போய் கப்பல் கட்டிட்டு இருக்காரு என்று தான் நயானி பண்ணிட்டு போறோம். அதே மாதிரி கடலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல நூ நபி கப்பல் கட்டுறாங்க. இப்ப மக்கள்லாம் நயானி பண்ணிட்டு போகுது. அல்லாஹ் மலையை இறக்குறான், அது வெள்ளமா மாறுது, கப்பல் மிதக்க ஆரம்பிச்சிருது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னுடன் ஈமான் கொண்டவர்கள் யாரெல்லாம் உன்னை ஈமான் கொண்டாங்களோ, உன்னை ஏற்றுக்கிட்டாங்களோ அவர்களையும் ஒவ்வொரு உயிரினமும் ஜோடி ஜோடியாக கப்பல்ல ஏற்றிக்கொள். அல்லாஹ் அழிக்க போறான், வெள்ளத்தை ஏற்படுத்திட்டான், கப்பல் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு, எல்லாத்தையும் நூ அலைஹிஸ்ஸலாம் ஏற்றிக்கிட்டாங்க. தன்னுடைய மகன் எய்தாப்புல நிற்கிறாரு. இந்த மகனை என்ன பார்க்குறாங்க? நீ கப்பலை ஈமான் கொண்டு ஏறிக்கிட்டு அல்லாஹ் அழிக்க போறான் என்று கூப்பிடுறாங்க. தன் மகன் என்ன பண்றான்? வரமாட்டேன், நான் உயர்வான மலையில் ஏறி என்னை தற்காத்துக் கொள்வேன் என்று அவன் கூறுறான். ஒரு பேரலை வந்தது, முழுகரிக்கப்பட்டவரின் ஒருவராக ஆகிவிட்டார் என்று அல்லாஹ் நல்லா சொல்றான். கண்ணு முன்னாலேயே நூ அலைஹிஸ்ஸலாம் முன்னாலேயே வந்துன்னு கூப்பிடுறாங்க, அவன் வரமாட்டேங்கிறான். அல்லாஹ் என்ன பண்றான்? ஒரு அலையை கொண்டு வந்து ஒரு பையனை அப்படியே அழிக்கிறான். இப்ப நூ நபிக்கு என்ன ஆகுது? என் மகன் தானே, என்ன என் குடும்பத்தை தாழ்ந்தவன் தானே, உன் வாக்குறுதி உண்மையானது, நீ நீதிபதிக்கெல்லாம் நீதிபதியாக இருக்கின்றார் என்று கூறினாரு. தாங்க முடியல அவங்களுக்கு. நூ நபிக்கு என் மகன் தான் அவன், உன் வாக்குறுதி உண்மையானது, நீ நீதிபதிக்கெல்லாம் நீதிபதியாக இருக்கின்றார் என்று நூ அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அல்லாஹ் உன்னை கண்டிக்கிறான். அவன் உன் மகன் அல்ல, ஒழுக்கமில்லா செயல்களை செய்து கொண்டிருந்தான், அவன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, என்ன உனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நீ வேண்டுதல் வைக்காத என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். ஓமா இல்ல, ஒழுக்கமில்லா செயல்களை செய்தான், தவறான செயல்களை செய்து கொண்டிருக்கான், அவனுக்காக நீ பரிதாபப்படாதே, தெரியாத விஷயத்தை பத்தி நீ என்கிட்ட கேட்காத என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். உடனே நூ நபி சொல்றாங்க, எனக்கு அறியாத விஷயத்தை பற்றி நான் வேண்டுதல் வச்சுட்டேன்,
நீ மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நான் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அங்கேயும் என்ன பண்றாங்க, தெரியாம சொல்லிட்டேன் நானு, நீ மன்னிச்சிரியாலா என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அப்படி இருந்தும் அந்த இடத்துல நான் அறியாத விஷயத்தை பத்தி நான் வேண்டுதல் வச்சுட்டேன். நான் எப்படி அல்லாஹ் போய் சந்திப்பது, அல்லாஹ்ட்ட எப்படி உங்களுக்காக பரிந்துரை செய்வது? சுப்ஹானல்லாஹ், சிந்திச்சு பாருங்க. பரிந்துரை என்றால் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க மௌலூது ஓதுனா, ஸலாத்து நாரியா ஓதுனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே வந்து துவா ஓதுனா அவங்க அழைச்சி கொண்டு போய் உங்களை சோனத்தை விட்டுருவாங்க. அல்லாஹ்ட்ட போய் நேராக போய் பேசுவாங்க. பேசி என்ன பண்ணுவாங்க, உங்களை காப்பாற்றி விடுவாங்க. அப்படித்தான் பரிந்துரை நினைச்சு வச்சிருக்காங்க. இந்த பரிந்துரையை நினைச்சா மாதிரி செய்து விடலாம் என்று இவர் நினைத்து கொண்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்ப நூஹ் நபி கிட்ட கூட போல, நான் நினைத்த தவறை அறியாததை பத்தி நான் கேள்வி கேட்டுட்டேன், நான் எப்படி போய் அல்லாவை சந்திப்பேன் என்று அவங்களும் போக மாட்டேங்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாவுடைய நண்பராக கலீலாக விளங்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட போங்க, இப்ராஹிம் நபிகிட்ட போங்க என்று சொன்னப்ப எல்லாரும் இப்ராஹிம் நபிகிட்ட போறாங்க. போய் நபி என்ன, இப்ராஹிம் நபி கடுமையா எல்லாம் சோதிச்சான், நண்பராக ஆக்கிட்டே அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு உற்ற தோழராக ஆக்கி கொண்ட என்ன நபி தான் இப்ராஹிம் நபி. அப்ப தோழராக இருக்கக்கூடியவங்க போய் சுபாஷ் பண்ணலாம், பரிந்துரை செய்யலாம், அந்த அளவுக்கு தகுதியானவங்க. அவங்கள்ட்ட போய் எல்லா மக்களும் போறாங்க. போய் எங்களுக்காக பரிந்து பேசுங்க, பரிந்து பேசி சுவனத்திற்கு நுழைய செய்யுங்க என்று சொல்றப்ப இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க, நான் பொய் சொல்லிட்டேன், அதை நினைத்து நான் வளர்ந்துக்கிட்டு நிற்கிறேன். 3 சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் நபி பொய் சொல்லிடுவாங்க. தேவை உள்ள நேரத்தில் சொல்லுவாங்க. எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ராஹிம் நபி ஏகத்துவ பிரச்சாரத்தை கடுமையாக பண்ணுவாங்க அந்த ஊரில். அப்போ ஒரு சமயத்தில் என்ன அப்படின்னா, அந்த மக்கள் எல்லாம் வெளியில போவாங்க திருவிழாவுக்கு. அப்போ இப்ராஹிம் நபியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுவாங்க. அப்போ எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லிடுவாங்க. ஒரு பொய், வரமாட்டேங்கிறதுக்கு அதை விட்டு தவிர்த்து கொள்ளணும் என்று ஒரு பொய் சொல்லுவாங்க. போன பிறகு என்ன அப்படின்னா, அந்த வணக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வணக்க சிலைகள் எல்லாம் உடைப்பாங்க. உடைச்சிட்டு ஒரு பெரிய சிலை மேலே தன்னுடைய ஆயுதத்தை தொங்க விட்டுருவாங்க. எல்லாரும் போயிட்டு திருவிழாவுக்கு போயிட்டு வந்து உள்ள வந்து பார்க்குறப்ப எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சம்பவத்தை தான். இப்போ உடைக்கப்பட்டிருக்கோம். அப்போ அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க, ஒரு இப்ராஹிம் என்பவர் தான் வந்து என்ன வந்து நம்ம சிலைகள் எல்லாம் வணங்க வேண்டாம் என்று கண்டித்தாரு, அல்லாஹ் மட்டும் வணங்க சொன்னாரு, அவரை கூப்பிட்டு விசாரிப்போம் என்று விசாரிக்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப நீ உடைச்சியான்னு கேட்குறப்ப நான் உடைக்கிறேங்கிறாரு. அவங்க தான் உடைக்கிறாங்க. ஆனால் உடைக்கிறேன்னு சொல்றாங்க, லாஜிக் மூலமாக அதை விளக்குறாங்க. அதை வந்து லாஜிக் மூலமா என்ன அதை விளக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஏற்படும். அந்த நேரத்தில் ஒரு பொய் சொல்லுவாங்க. 3வது நெருப்பு குண்டத்தை தூக்கி போட்டு அல்லாஹ் அவங்கள காப்பாற்றிடுவான். அதன் பிறகு சாரா அம்மையாரை திருமணம் முடிச்சுட்டு அந்த நாட்டை விட்டு வெளியே போவாங்க. அந்த நாட்டை விட்டு பக்கத்து நாட்டுக்கு போறப்ப அங்கன்னா செக் போஸ்ட்ல அவங்கள தன்னை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணக்கூடியவங்க அழகான பெண் இருந்துச்சுன்னா அந்த பெண்ணை வந்து அந்த அரசன் வந்து அனுபவிக்க முடிவு பண்ணுவான். அப்ப வந்து அவங்களோட கணவர் என்றால் அந்த கணவரை கொலை செஞ்சிருவான். இந்த செய்தியை வந்து முன்னாடியே கேள்விப்பட்டுறாங்க. இந்த நாட்டுக்கு போற இந்த நாட்டு உள்ள நுழைஞ்சோரையே என்ன அப்படின்னா உன்னை செக் பண்ணுவாங்க. அப்ப அழகா இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்மணியை பிடிச்சி வச்சுக்குவாங்க, கணவரா இருந்துச்சுன்னா அந்த கணவரை வந்து கொலை செஞ்சிருவாங்க என்று சொன்ன பிறகு இவங்க போய் என் சகோதரின்னுவாங்க. இது யாருன்னு கேட்குறப்ப என் சகோதரி என்று ஒரு பொய் சொல்லுவாங்க. அவங்க தற்காத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பொய் சொல்லுவாங்க. இந்த பொய் சொன்னதை நினைவூட்டும் விதமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் பொய் சொல்லிட்டேன். 3ம் யாருக்கும் பாதிப்பு இல்லாதது, சந்தர்ப்ப சூழ்நிலையில சொல்லக்கூடிய பொய். இந்த பொய்யை நினைத்து இப்ராஹிம் நபி என்ன பண்றாங்க, அந்த வெட்கப்பட்டுக்கிட்டு எப்படி அல்லாவை சந்திப்பேன், நானே தவறு செஞ்சிட்டேனே என்று என்னால முடியாது என்று இப்ராஹிம் நபியும் என்ன பண்றாங்க அப்படின்னா முடியாது என்று சொல்றாங்க. அப்படின்னா என்ன படிப்பினை நமக்கு பெறுது, யார் நினைத்தாலும் எப்படியும் நாம் போயிட முடியாது, நாம் செய்த அமல்களை கொண்டு நன்மையை கொண்டு தான் சுவனத்துக்கு செல்ல முடியும் என்பதையும் விளங்கிக் கொள்ளணும். சொல்லிட்டு இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடன் உரையாடிய தௌராத் வேதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் மூசாட்ட போங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் போங்க என்று அவங்க சொல்றாங்க. எல்லா மக்களும் மூசாட்ட போறாங்க. அல்லாஹ் நேராக உரையாடியவங்க அவங்க. அந்த சிறப்பு தௌராத் வேதத்தை பெற்றுக்கொண்டவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட போங்கிறப்ப அவங்ககிட்ட எல்லாம் போறாங்க.
போய் எங்களுக்காக பரிந்து பேசுங்க, பரிந்து பேசி சுவனத்திற்கு நுழைய செய்யுங்க என்று சொல்றப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்க ஆச்சிட்டு போல. இன்னைக்கு நம்ம எப்படி அடங்கிருப்போம் அப்படின்னா, நமக்கு முக்கியத்துவம் ஏற்படுத்தி ஒருத்தவங்க வராங்க, எப்படியா காப்பாற்றி விட்டு நான் தவறு செஞ்சுட்டேன், இல்லை தவறு செய்யல, என்னை காப்பாற்றி என்று நான் ஒருத்தர் போனோம் அப்படின்னா சிபாரிசுக்காக தவறே செய்தாலும் அவரை காப்பாற்றி விட்டுருவோம். நம்மளை நம்பி வந்துட்டாரு அவரு. நம்ம எப்படி மனப்பக்குவத்தில் இருப்போம்? நம்மளை நம்பி தேடி வந்துட்டாரு, நம்மளை எதிர்பார்த்து வந்துட்டாரு. எப்படியோ வாத திறமையால, பேச்சு திறமையால, என்ன செல்வாக்கால அவரை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று மனிதன் நினைப்போம். அப்ப அந்த நபிமார்கள்ட்ட அவ்வளவு மக்களும் போய் நிக்கிறாங்க. போய் எங்களுக்காக சிபாரிசு பண்ணுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட போய் நிக்கிறப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? ஒன்னு அழைச்சிட்டு போனாங்களா? அழைச்சிட்டு போல. நான் அறியாம ஒரு விஷயத்த கொலை செஞ்சுட்டு ஒருவரை அதை நினைத்து வருந்தியவனா நிற்கிறேன். மூசா நபி வாலிப பருவத்தில், மூசா நபியுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும், ஃபிரௌனுடைய வீட்டிலேயே தான் வாழ்றாங்க. இப்போ வாலிப பருவத்தில் மூசா நபி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேர் மத்தியில் வந்து சண்டை நடக்குது. ஒருவர் மூசா நபியுடைய என்ன உம்மத்து, அவரு அவங்க என்ன பண்றாங்கன்னா அழைக்கிறாரு அவரை. மூசா நபியை வந்து உதவிக்கு அழைக்கிறாரு. மூசா நபி என்ன பண்றாரு? எதிர் தரப்புல உள்ள ஒரு குத்துறாரு. அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அவங்க வம்சாவளி உதவிக்கு அழைக்கிறாரு, எதிர்த்தரப்பு உள்ளவரை யதார்த்தமா அப்படி குத்துறாங்க, அவங்க இறந்து போயிடுறாங்க. உடனே பயந்துட்டு ஓடி போயிடுறாரு. அதுக்கு பிறகு தான் நபி ஆகி உள்ள வராங்கன்னு வச்சிங்களா. அப்ப இந்த சம்பவத்தை நினைத்து வருந்தியவராக மூசா நபி என்ன சொல்றாங்க? நான் ஒரு கொலை செஞ்சிட்டேன், நான் எப்படி அல்லாவை சந்திப்பது, உங்களுக்கு எப்படி பரிந்துரை செய்வது என்று அவர்களும் மாற்ற முடியாதுன்றாங்க. மூசா நபி என்ன சொல்றாங்க? அவர்களும் ஒவ்வொரு நபிமார்களும் அவங்க செய்த தவறுகளை நினைக்கிறாங்க. தவறு செஞ்சிட்டமே, எப்படி உங்களுக்கு பரிந்துரை செய்யறது, நீங்க தவறு செஞ்சிருப்பீங்க, உங்களை வந்து எப்படி காப்பாற்றி விடுறது, நானே தவறு செஞ்சிட்டேனே என்று மூசா நபியும் என்ன பண்றாங்க? முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரூவாக ஆன்மாவாக விளங்கக்கூடிய ஈசாட்ட போங்க. எல்லா மக்களும் ஈசாட்ட போவாங்க. ஈசா நபிட்ட, ஈசா நபியை தான் இன்னைக்கு கடவுள் ஆக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து கடவுள் குமாரர் ஆக்கி வச்சிருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு முக்கியமானவங்க கருதப்படுறாங்க. இன்னைக்கு உலகத்துல அதிகமான பேர் வந்து அவங்கள என்ன பண்றாங்க? ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு சிறப்புக்குரியவங்க என்னாவது மறுமையில இறக்கப்படுவாங்க, உயர்த்தப்பட்டிருக்காங்க. மறுமையினால தான் இறக்குவாங்க, கீழே இறங்குவாங்க. அப்படி சிறப்புக்குரிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா மக்களும் போய் நிற்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? வாங்க நான் அழைச்சிட்டு போய் பேசுறேன், நான் சிபாரிசு பண்றேன் என்று சொன்னாங்கன்னா இல்லை முடியாது. அதெல்லாம் தவறு சொல்லவே இல்லை. அவங்க நான் தவறு செஞ்சிட்டேன்னு சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னால முடியாது, என்னால சிபாரிசு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்க முகமதுட்ட சொல்லுங்க. அவங்க ஈசா நபி என்ன சொல்றாங்க? வந்துட்டாங்க, என்கிட்ட முக்கியத்துவம் படுத்தி வந்துட்டாங்க, நான் போய் அழைச்சிட்டு போய் உங்களை சுமணத்தை நுழைய செய்யற அல்லாட்ட பேசுறேன்னு கூட சொல்லல. நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் ஏத்துக்கிறான், ஏத்துக்கிற அடுத்தது நம்மள்கிட்ட முக்கியத்துவமாக எல்லாம் வந்துட்டாங்களே, நம்ம அழைச்சிட்டு போவோமே, நம்ம பேசுவோமே அப்படின்லாம் நினைக்கல. அவங்க வந்து ரொம்ப யோசனை பண்ணக்கூடியவராங்க. நபிமார்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து இன்னைக்கு பரிந்துரையை பொறுத்தவரையும் சர்வசாதாரணமா நினைச்சு வச்சிருக்காங்க. சர்வசாதாரணம் இன்னைக்கு அவுலியாக்கள் பரிந்துரை செய்வாங்க. இன்னைக்கு வைபூர்ல போய் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? நீ அவுலியாவை வணங்குறீங்க, போய் அவங்கள கையேந்தி கேட்குறீங்க, அல்லா அளவுக்கு ஏன் அவங்கள வந்து உயர்த்துறீங்க, சமமாக்குறீங்க என்று சொன்னால் இல்லை, நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், தவறு செஞ்சிட்டோம், அந்த பாவத்தை வந்து நேரடியாக அல்லாட்ட கேட்க முடியாது. வலிமார்கள் மாநாடு வந்து தஞ்சாவூர்ல நடக்குதுங்க. உலமாக்கள் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? தோசை மாவை வந்து நேரடியாக அடுப்புல ஊற்ற முடியுமா? அடுப்பு என்னாவது அரைஞ்சு போயிடும், தோசை மாவு வீணா போயிடும். அதுக்கு இடையில கல் தேவையில்லை, கல்லில் தான் ஊற்றணும். நெருப்பை உண்டாக்கி தோசை ஊற்ற வேண்டாம்னா இடையில கல் தேவை. அப்ப கல்லின் மூலமாகத்தான் தோசையை சுட முடியும். அப்ப அல்லாஹ் என்பவன் அந்த அளவுக்கு சக்தி உள்ளவன். நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, நேரடியாக அல்லாட்ட கேட்க முடியாது, அவுலியா மூலமா தான் கேட்கணும். நீங்க 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சிறுக்கின் கோட்டையாக தமிழகம் இருந்துச்சு. அவுலியாட்ட போய் கேட்கறது சரியாக சொன்னாங்க. இந்த அஜர்த்துமார்கள் எங்க தஞ்சாவூர்ல ஆற்றங்கர பள்ளிவாசல்ல வலிமார்கள் மாநாடுன்னு நடத்தக்கூடிய அந்த மாநாட்டுல பெரும் பெரும் இமாம்கள் எப்படி உரையாற்றக்கூடியதா இருந்தானே, அவுலியா மூலமா தான் நீங்க போக முடியும், நேரில் அல்லாட்ட போக முடியாது. அவங்க மூலமா தான் சிபாரிசு பண்ணணும், அவங்க தான் உங்களுக்காக பரிந்துரை பண்ணணும்,
அல்லாஹ்ட்ட போய் எடுத்து வைக்கணும், சொல்லணும், உங்க பாவத்தை மன்னிக்க வைக்கணும் என்று இருந்திருக்க சமுதாயத்தை தான் தௌஹீத் பிரச்சாரத்தின் மூலமா நம்ம மாத்திருக்கோம். அப்ப எப்படி வழங்கி இருந்தாங்க, இன்னைக்கும் வழங்கி இருக்காங்க. எப்படி நேரடியா கேட்கிறாங்க, நேரடியா அழைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களை அல்லாஹ் போல நீங்க அழைக்கிறீங்க, அவங்கள அல்லாஹ் போல ஏன் வந்து அவங்களுக்கு அந்த ஆற்றலை சிபத்தை வந்து நீங்க வந்து நம்புறீங்க என்று சொன்னால் அதற்கு மறுமொழி என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் போல நினைக்கிறேன், நாங்க அல்லாஹ்வை எங்களை நெருக்கமாக்கி வைப்பாங்க, நாங்கள் நிறைய பாவம் செஞ்சிட்டோம், எங்களை பத்தி எடுத்து சொல்லுவாங்க. நேராக சந்திக்க முடியாதுல்ல, நீ முதலமைச்சரை போய் சந்திக்கணும் அப்படின்னா அதுக்கும் தான் சொல்லுவாங்க. நஜத்துமார்கள், நீ அவுலியாட்ட போய் இப்படி போய் பரிந்துரைக்காக நிற்கிறீங்களே, இது சிறுக்கு அல்லவா, இது பாவம் அல்லமா என்று கேட்டால் நீ முதலமைச்சரை நேராக சந்திச்சிட முடியுமா? மந்திரியை பிடிக்கணும், இல்லை மாவட்ட செயலாளரை பிடிக்கணும், இல்லை ஒன்றிய செயலாளரை பிடிக்கணும், கிளை தலைவரை பிடிக்கணும், அவர் மூலமா போய்தான் முதலமைச்சரை சந்திக்கணும், இல்லை எம்எல்ஏ சந்திக்கணும். இப்போ இடைத்தரகர் வேணும் தெரியல, அந்த இடைத்தரகராகத்தான் அவுலியாக்கள் இருக்காங்க. முதலமைச்சருக்கு நான் யாரும் தெரியாது, எம்எல்ஏக்கு நான் தெரியாது, நம்மளை அறிமுகப்படுத்துவதற்கு வேண்டாம் இங்கே உள்ளவங்க கொண்டு போய் சேர்க்கலாம். படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியாத நம்மள நமக்கு அறிமுகப்படுத்தமா? நம்மளை படைத்து நம்மளை பரிபாலிக்கக்கூடியவர், நம்ம விதியை எழுதப்பட்டது அல்லாஹ் எந்த நேரமும் கண்காணிச்சிட்டு இருக்கான். அல்லாஹ்ட்ட போய் இன்னொருத்தவங்க போய் நம்மளை இன்ட்ரெஸ்ட் பண்ணணுமா, நம்மளை வந்து எடுத்து சொல்லணுமா என்பது கூட விளங்காமல் அவுலியாட்ட வந்து பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துல சொல்லிக் கொண்டிருந்த கூடிய நிகழ்வெல்லாம் குறைச்சிருக்கோம் தவி பிரச்சாரத்தின் வாயிலாக. பரிந்துரைனா என்ன, அந்த பரிந்துரை தன்மை என்ன என்று நாம் உடைத்து எப்படி நம்ம தௌஹீதை நிலைநாட்டியிருக்கோம். அப்ப பரிந்துரை என்றால் என்ன, எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வருவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பரிந்துரை செய்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் இரண்டாவது அமர்வுல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரிந்துரை என்ற தலைப்பில் பார்க்குறோம். பரிந்துரை என்றால் யார் வேண்டாலும் எப்போ வேண்டாலும் நம்ம செஞ்சிடலாம் என்ற நிலையில தான் வந்து இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இருந்து வருவதை பார்க்குறோம். அதை தான் நம்ம மௌலூதை வந்து ஓதிட்டு இருக்காங்க. மௌலூதின் மூலமாக எங்களுக்கு வந்து பரிந்துரை கிடைக்கும் மறுமையில், அல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சோனத்துக்கு அழைச்சி செல்வாங்க என்று ஓதக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம். இப்போ நபிமார்கள் தான் நம்ம வந்து போகக்கூடிய அந்த சம்பவத்தை பார்த்தோம். இறுதியாக ஈசா நபிகிட்ட போகிறப்ப ஈசா நபி முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்கள் முகமதுகிட்ட செல்லுங்க என்று சொன்ன பிறகு எல்லாரும் என்னிடம் வருவார்கள். இந்த ஹதீஸ் நல்லா கவனிங்க, நீங்க எல்லாரும் என்கிட்ட வருவாங்க, அல்லாவை சந்திப்பதற்கு அனுமதி கேட்பேன், அனுமதி கொடுக்கப்படும், அல்லாவை பார்த்தவுடன் அப்படியே சைதாவிலேயே விழுந்துருவேன், அவன் விரும்புகிற நேரம் வரையும் அப்படியே விட்டுருவான். வருந்ததுக்கு அனுமதி கேட்பாங்க, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க, எல்லா நபியும் மாட்டேன்ருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் எல்லா மக்களும் போய் எங்களுக்காக பரிந்து பேசி சுவனத்துக்கு நுழைய செய்யுங்க, இந்த இடத்த விட்டு எங்களை வெளியேற்றுங்க என்று சொல்றப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அனுமதி கேட்பாங்க, அனுமதி கொடுக்கப்படும், பார்த்தோட அப்படியே சைதால விழுந்துருவாங்களாம். அல்லாஹ் விரும்புகிற நேரம் வரையும் அப்படியே விட்டுருவாங்க. விட்டுட்டு முகமதே தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள் தரப்படும், சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், சிபா செய்யுங்கள் சிபா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் சொல்லுவான். உடனே வந்து அல்லாஹ்வை புகழ்ந்து நான் தலையை உயர்த்துவேன் சொல்றாங்க. அல்லாஹ்வை புகழ்ந்து தலையை உயர்த்துவாங்களாம். இப்ப பரிந்துரை செய்யுன்னா எப்படி, அல்லாஹ் ஒரு அளவுகோலை நிர்ணயிப்பான், அவர்களை சுவனத்துக்கு நுழைய செய்வேன். பரிந்துரை செய்யுங்க, கேளுங்க, சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் சொல்லுவான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தா போல் யாரையும் அனுப்பிட முடியாது. எப்படி அல்லாஹ் ஒரு அளவுகோலை நிர்ணயிப்பானா, 1,00,000 பேரா, 1,000 பேரா, 1,00,00,000 பேரா, இவள் என்ற அளவுகோலை அல்லாஹ் நிர்ணயிப்பான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்னு சொல்லுவாங்க சோனத்துக்கு. பரிந்துரை எப்படி நினைக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரைட்ஸ், அல்லாஹ்வுடைய உரிமை, யாருக்கு சுகத்தை கொடுக்கணும், யார் நன்மை செய்தார் என்று அளவுகோல் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதை வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்துறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்ச மாதிரி போய் சொல்ல மாட்டாங்க, நீ உள்ள போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் ஒரு அளவுகோலை நிர்ணயிப்பான், அவர்களை சுவனத்துக்கு நுழைய செய்வேன். இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
ஒரு விளையாட்டு விழா வைப்போம். ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்போம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க, அந்த போட்டியில் கலந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. அவங்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக கலெக்டரை கூப்பிடுவோம், இல்லை மந்திரியை கூப்பிடுவோம், இல்லை ஊராட்சி மன்ற தலைவரை கூப்பிடுவோம், இல்லை ஜமாத்தாரை கூப்பிடுவோம். அவங்க ஜெயிச்சிருப்பாங்க, பரிசு நம்ம பரிசு கொடுப்பதற்காக யாரை கூப்பிடுவோம் அப்படின்னா ஒருவரை கண்ணியப்படுத்துவாங்க. அவர் மூலமாக அந்த பரிசை கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம். பார்த்தீங்களா? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பரிசை யார் நன்மை செய்தாரோ, யார் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தாரோ, யார் அல்லாஹ்வுக்காக தடுத்துக்கிட்டாரோ, அல்லாஹ் என்ற நினைப்பிலே அவர் இருந்தாரோ, அவரை தகுதியான மனிதரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த பரிசை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் கொடுக்க வைப்பான். நீங்க நினைக்கிற மாதிரி பரிந்துரை எப்படி நினைச்சிடக்கூடாது. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு தெரியாது. அவங்க மக ஃபாத்திமா ரலியல்லாஹு என்னுடைய ஈர குழந்தைவாங்க, அந்த அளவுக்கு பாசமானவங்க. அவங்க மகள்கிட்ட, என்னுடைய அருமை மகளே, நீ உலகத்துல எது வேண்டாலும் கேள், நான் தரேன். மறுமைக்குரியதை நீ தயார்படுத்திக் கொள். நான் நபியா இருப்பதனால், நீ நபியுடைய மகளா இருப்பதனால் நீ சுமணத்துக்கு செல்ல முடியாது, நான் அழைச்சிட்டு கொண்டு போயிட முடியாது. எப்படி போயிட முடியாது? ஏன் மக எல்லாம் அப்படின்னு போக முடியாது. இந்த உலகத்துல நீ செய்த அமல்களை கொண்டு, நன்மையை கொண்டு தான் நீ சுவனத்துக்கு போக முடியும். என்னுடைய மகளா இருப்பதனால் நீ என்னாவது சுவனத்துக்கு போயிட முடியாது என்று யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா அந்த மகளையே அழைச்சிட்டு போக முடியும். செய்யற அமல்களை கொண்டு தான் அவங்க என்ன பண்ண முடிவு பண்ண போறோம். அதே மாதிரி சிபாஸ் என்ன பரிந்துரை என்றால் நினைச்ச மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டாங்க. இந்த இறந்ததுக்கு பிறகு என்ன ஆகுது அவங்களுக்கே தெரியாது நம்ம என்ன அமல்கள் செய்தோம். ஒன்றும் சொல்ல போனால் அந்த மௌலூது ஓதுவாங்க. இந்த மௌலூது ஓதுறப்போ ஒரு நடம் மௌலூது இருக்கு. இப்போ எந்திரிச்சு நிற்பாங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. என்னாவது ஏதாவது பவுடரில் போட்டு வச்சிருப்பாங்க. பவுடர்னா வெள்ளை பவுடர் ஏதாவது மாவு போட்டு வச்சு அந்த மௌலூது ஓதுவாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆன் பண்ண பிறகு அப்படியே கால் இவங்கள பதிச்சு வச்சுக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்போ வந்து இந்த சபைக்கு வந்தாங்க. இந்த சபைக்கு யார் வந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வழியால அடக்கப்பட்டவங்க, மரணிச்சவங்க இந்த சபைக்கு இப்போ வந்தாங்க. இந்த மௌலூதை வந்து பார்ப்பதற்கு வந்தாங்க, உங்களுக்கு பரிந்துரை செய்வதற்காக வந்தாங்க என்று ஒரு கப்சாக்கெல்லாம் விடுவாங்க. நம்மளை பார்த்து யாரெல்லாம் மௌலூது ஓதுறாங்களோ அவங்களுக்கு சிபாரிசு பண்ணணும், அவங்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துல இங்க வந்து அட்டன் பண்ணாங்க என்று சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வருவாங்களா? முடியுமா? இப்ப மரணிச்சது பிறகு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஏன் அப்படின்னா அதுக்கும் ஹதீஸ் இருக்கு. கௌசர் தடத்துல வறுமை நாள்ல கடும் பயங்கரமான நாள். அந்த நாளத்துல வந்து என்ன அப்படின்னா நாக்கெல்லாம் விரண்டு போயிடும், தண்ணீர் தாங்க முடியாது. அப்ப கௌசர் தடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னாவது தண்ணீர் கொடுப்பாங்க. யார் வந்து அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார்களோ, நபியை பின்பற்றினாங்களோ அவங்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்கும். அந்த தண்ணீரை யார் குடிக்கிறாங்களோ அவங்க மறுமை விசாரணை வரையும் தாகமே ஏற்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால கௌசர் தடத்து தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சாரார் வருவாங்க. ஹதீஸை கவனிங்க. ஒரு சாரார் வருவாங்கன்னா அவர்களை நான் அறிவேன், அவர்களும் என்னை அறிந்து கொள்வார்கள். எப்படி சொல்றாங்க? தண்ணீரை பருந்திட்டே குடிச்சிட்டே இருப்பாங்களாம், எல்லாம் குடிச்சிட்டே இருப்பாங்களாம். ஒரு சாரார் பார்ப்பாங்களா, அவங்கள வந்து எனக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்மளா தெரியுமா? தெரியாது. அல்லாஹ்வுடைய அடியான்னு தெரியும் தவிர இந்த நம்ம அவங்க காலத்துல நம்ம வாழல, இனம் காண முடியாது அவங்களால. அதே மாதிரி அறிவேங்கிறாங்க, தெரியும், அவர்களும் என்னை அறிந்து கொள்வார்கள். இப்ப நம்மளை பொறுத்தவரையும் இவங்க தான் முகமதுன்னு சொன்னா தான் நமக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க தான் முகமது, இவங்க தான் தூதர், நம்ம அவங்க காலத்துல வாழ்ந்துருக்கோம். அவர்களும் புரிஞ்சு கொள்வாங்களாம் இவங்க தான் முகமது, நானும் அறிந்து கொள்வேன், அவர்கள் இன்னும் வருவார்கள், அவர்கள் இன்னும் வராதவாறு தடுக்கப்படும். மாணவர் தடுப்பாராம், நீ போகக்கூடாது என்று சொல்றப்ப சகாபி என்னுடைய தோழர்கள் எப்படி நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்களா? அந்த நேரத்துல தண்ணீர் பெறுவதற்காக வரக்கூடிய அந்த சகாபியை மாணவர் தடுப்பாங்களாம். அப்ப சொல்லுவாங்கன்னா, என் சகாபி என்னுடைய தோழர்கள், அவங்களை விடுங்க. அப்படிங்கிறப்ப நீங்க மரணிச்சத பிறகு நீங்க கொண்டு வந்த இந்த மார்க்கத்துல புதுசாக பூத்தினார்கள், அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள், உங்களுக்கு தெரியாது. அப்படியே மௌலூது ஓதுனா அப்படியே பார்த்துட்டு போய் என்ன ஒரு பரிந்துரை செய்வாங்க, கொண்டு போய் சூனத்தில் நுழைய செய்வாங்க என்று மௌலூது ஓதுறாங்களே, நம்புறாங்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த சஹாபாக்கள் அந்த நேரத்துல தெரியுது, அவங்க மரணிச்சது பிறகு மார்க்கத்துல புதுசா புகுத்துறாங்க, நல்லது தானே, ஏன் செய்யக்கூடாது, செஞ்ச நன்மை தானே என்று தான் அவர்கள் செய்தார்கள்.
அவர்களைத்தான் மாணவர் தடுக்கிறாங்க. எப்படி தடுக்கிறாங்க? நீங்கள் மரணிச்சதுக்கு பிறகு நீங்க கொண்டு வந்த மார்க்கத்துல புதுசு புதுசா பூத்துனாங்க, அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் தாங்க முடியாது. நீங்கள் தொலைந்து போங்கள், நீங்கள் தொலைந்து போங்கள், தொலைந்து போங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கோபப்படுவாங்களாம். அப்ப இதுல என்ன விளங்குது? சஹாபாக்களே இருந்தாலும் அவர்கள் மரணிச்சதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. அப்படி இருந்தாலும் ஏன் சஹாபாக்கள் தானே கஷ்டப்பட்டுறாங்க, நான் தண்ணி கொடுக்குறேன்னா கொடுக்க மாட்டாங்க. நீ மார்க்கத்துக்கு புறம்பா நீ நடந்திருக்க, நீனு அல்லாவுக்கு மாற்றமா நடந்திருக்க என்று அந்த கண்ணோட்டத்தை பார்ப்பாங்க. அப்ப ஏன் சொல்றோம் அப்படின்னா, அல்லாவை சந்திக்க அனுமதி கேட்பேன், அனுமதி கொடுக்கப்படும். அல்லாஹ் ஒரு அளவுக்கோலை நிர்ணயிப்பான், அவரை சுவனத்துக்கு நுழை செய்வேன். பரிந்துரை எப்படி புரிஞ்சுக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க, பேரை இனத்தெல்லாம் காட்டி சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய உரிமை ரைட்ஸ், அது யாருக்கும் அல்லாஹ் விட்டு கொடுக்க மாட்டான். அப்ப அவங்களை அந்த இடத்துல உயர்படுத்தான், சுனத்துக்கு நுழைச்சி போங்கன்னு சொல்லுவேன். ரெண்டாவது தடவையும் அல்லாவை சந்திப்ப அனுமதி கேட்பேன், அனுமதி கொடுக்கப்படும். அல்லாவை பார்த்த விட அப்படியே சைதால விழுந்துருவேன், அவன் விரும்புகிற நேரம் வரையும் அப்படியே விட்டுருவான். சொல்லுங்கள் கேட்கப்படும், சிபாஸ் செய்யுங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்க. அல்லாஹ் அளவு கொலை நிர்ணயிப்பான், அவர்களை சுவனத்துக்கு நுழைய செய்வேன். மூன்றாம் தடையும் அல்லாவை சந்திக்க அனுமதி கேட்பேன், அதே மாதிரி அனுமதி கொடுக்கப்படும். அல்லாஹ் ஒரு அளவுகோலை நிர்ணயிப்பான், அவரை சுவனத்துக்கு நுழைய செய்வேன். எவருக்கு குர்ஆன் வரையறுத்து கூறியதோ, எவருக்கு தங்குமிடம் நிரமாக்கப்பட்டதோ அவர்களை தவிர, குர்ஆன் யார் தங்குமிடம் நிரமாக்கப்பட்டதுன்னு சொல்லிச்சு, அவர்களை தவிர மற்றவங்க சுவனத்துக்கு போயிடுவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். நம்ம என்ன விளைவிக்கணும் அப்படின்னா, நாம் செய்த அமல் மூலமாகத்தான் போக முடியும். ஒருவரை என்ன இப்சு ஓத வச்சா, ஆபிசாவை ஆக்குனா, குர்ஆன் மனனம் பண்ண வைத்தா 7 பேரை அவர் சுவனத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாரு, 7 பேரை கொண்டு போயிடுவார் அவரு என்றெல்லாம் என்ன ஆகுது நம்புறாங்க அவங்க. நாம் எப்படி ஆலிமாக இருந்தாலும், எவ்வளவு மார்க்க அறிந்ததாக இருந்தாலும், நாம் பிள்ளையை நம்ம கொண்டு போயிட முடியாது. நம் தகப்பனை கொண்டு போக முடியாது, நம் தாயை கொண்டு போக முடியாது, நம் மனைவியை கொண்டு போக முடியாது. நாம் செய்த அமல்களின் மூலமாக, நன்மையின் மூலமாகத்தான் சுவனத்துக்கு செல்ல முடியும். அப்ப இந்த மறுமை நாள்ல ஒவ்வொரு நபிமார்களும் தன் தவறை நினைத்து வளைஞ்சு வாழ்கின்றாங்க. இந்த தவறை அல்லாஹ் எப்படி சிந்திப்பது, அல்லாஹ் எப்படி கேட்கிறது என்று வெட்கப்பட்டு கொண்டு நின்றார்கள் என்றால் பாவத்திலேயே மூழ்கி இருக்கும். வாழ்க்கையே பாவமாக வாழ்றோம், நாம எப்படி அல்லாஹ்வை சந்திக்க போறோம்? அதெல்லாம் விட்டு விலகி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன இந்த மார்க்க அடிப்படையில், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன இந்த போதனை அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டு சுவனத்துக்கு செல்வோம் என கூறிக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.